வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும். எப்போது எங்களோட கனெக்டடா இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. This is JC Bakers Academy from Coimbatore Sundrapuram. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச் ப்ரௌனி கேக். அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ரேஃபைன் ஃப்ளார் 190 grams, டார்க் கோகோ பவுடர் 60 grams, பேக்கிங் சோடா 4 grams, பவுடர் சுகர் 250 grams, 4 பட்டர் 250 grams. பட்டர் 250 grams இருக்கு. நம்ம இதுல வந்து பவுடர் சுகர் மிக்ஸ் பண்ண போறோம், அதுவும் 250 grams. ஸோ இப்போ நல்லா நம்ம பிளெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பட்டரும் சுகர் பவுடர் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக் வந்து ஹோல் எக் வந்து 4 எக் வந்து உள்ள ஊற்றும். ஸோ இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிக்சர் ரெடி. இப்போ நம்ம வந்து ரேஃபைன் ஃப்ளார் 190 grams வந்து நம்ம போட போறோம். அதுக்கப்புறம் கோகோ பவுடரும் 60 grams மிக்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா 4 grams, vanilla essence 10 ml. இப்போ நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஃபைனலா கேஷ்யூ நட்ஸ் வந்து உள்ள வால்நட் போட்டாலும் சரி இல்ல கேஷ்யூ நட் போட்டாலும் சரி, உங்களோட சாய்ஸ். ப்ரௌனி பேட்டர் ரெடி. ஸோ இப்போ இந்த பேட்டரை வந்து லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பீட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை நம்ம பேக்கிங் ட்ரேல வித் பட்டர் ஷீட்டோட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ்யூ நட்டை மேல டாப்பிங்ஸ் வந்து கார்னிஷா நம்ம இது பண்ணலாம். ஸோ இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி 25 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். இப்போ நம்ம பேக் பண்றது ப்ரௌனி கேக் வந்து பேக் பண்றது 180 டிகிரியில 25 மினிட்ஸ் தான் நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வேக வச்சு பேக் 25 மினிட்ஸ் பேக்.
ஒயிட் மெல்டட் சாக்லேட் நம்ம வந்து மேலே கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சும்மா பைப்பிங் பேக் கோன் ரெடி பண்ணிட்டு சும்மா அப்படியே ஜிக்ஸாக்கா அப்படியே நம்ம அப்படியே பை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த ஒயிட் சாக்லேட்டோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட் ஆகும். இன்னைக்கு நமக்காக ஜிசி பேக்கர்ஸ் அகாடமில இருந்து எப்படி கம்பு மாவுல பிஸ்கெட் செய்யலாம்னு சொல்லி தர போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். 110 கிராம் கம்பு மாவு, 70 கிராம் நாட்டு சர்க்கரை, 70 கிராம் அன்சால்டட் பட்டர், 5 கிராம் மில்க் பவுடர், 10 ml வெனிலா எசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கம்பு மாவு எடுத்துக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மில்க் பவுடர், வெனிலா எசன்ஸ், அடுத்ததான் நம்ம பட்டர் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டா கலந்து விட்டுக்கலாம். பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இதோட ஆட் பண்ணிட்டே வாங்க. மாவெல்லாம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் பட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போறது கிடையாது, பட் எல்லா மாவும் நல்லா சேர்ந்து வரணும். இதோ பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃபிளாட்டன் பண்ணிக்கலாம். இதை ஓரளவுக்கு நல்லா திக்கா ஃபிளாட்டன் பண்ணியாச்சு. இப்போ லைட்டா ரோல் பண்ணுங்க. நம்ம மேல இருக்கிற லேயரை ஃபிளாட்டன் பண்றதுக்காக மட்டும்தான் ரோல் பண்றோம், ரொம்ப அழுத்திராதீங்க. இப்போ நம்ம அச்சு வச்சு இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவையும் பழையபடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஃபிளாட்டன் பண்ணி அதே மாதிரி குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிஸ்கெட். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் நீங்க கம்பு மாவு மட்டும்தான் முழுசா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பாதி கம்பு மாவு பாதி கோதுமை மாவு கூட சேர்த்து நீங்க பண்ணலாம் இதே மாதிரி. இதோ எல்லாத்தையும் சூப்பரா ஷேப் பண்ணியாச்சு. இதை பேக்கிங் ட்ரேல அடுக்கிடலாம். ஸோ இதை பேக் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அவனை 10 நிமிஷம் 180 டிகிரில ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம பேக் பண்ண போறோம் 170 டிகிரி செல்சியஸ்ல 10 to 12 மினிட்ஸ். இதோ நம்மளோட பிஸ்கெட் சூப்பரா இங்க ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இன்னைக்கு நமக்காக ஜேசி பேக்கர்ஸ் அகாடமில இருந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா பிரெஞ்ச் ஸ்டைல்ல ஒரு ரிச் ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. வாங்க கத்துக்கலாம். ஏழு முட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பீட் பண்ணணும். முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ண போறோம். எக்கை பீட் பண்ணிருக்கோம். இது கூட நம்ம சக்கரை வந்து ஆட் பண்ணணும். 250 கிராம்ஸ். ஹோம்மேட் பட்டர் 250 கிராம்ஸ். ஸோ இப்போ இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும்.
மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் 25 grams. இப்போ அடுத்து கோகோ பவுடர் 25 grams. மில்க் பவுடர் 5 grams. பேக்கிங் பவுடர் 3 grams. ஃப்ளார் 250 grams. ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பீட் பண்ணணும், ஏன்னா பவுடர் வந்து வெளியே வரும். ஸோ ஸ்லோவாக பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வைக்கணும். இது வந்து ஹோல் ஸ்பைசஸ், இது வந்து 10 grams. ஸோ ட்ரை மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் கேக்கில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி வந்து எக்கும் சுகரும் பீட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேட்டரை நம்ம இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அந்த பிளெண்டர் மிக்சரில் வந்து நம்ம சைட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம்னா ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக பீட் ஆகும். ஃபைனலாக பீட் பண்ணணும். ஸோ ஸ்லோ ஸ்பீடில் நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஒரு 10 ml. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஜாக் வந்து ஒரு 5 ml வந்து யூஸ் பண்ணுவோம். பிளாக் ஜாக்குங்கிறது ஒன்றும் இல்லை, கேரமல் தான். நம்ம பிளாக் கேரமல் தான் நம்ம பிளாக் ஜாக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா பீட் பண்ணணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம மேலே கார்னிஷ்க்கு போடுறோம். இப்போ வந்து ரிச் ப்ளம் கேக் வந்து 180 டிகிரி 35 minutes நம்ம வந்து வைக்க போகிறோம், பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணதுக்கப்புறம் எடுக்கிறோம். இந்த ரிச் ப்ளம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஜேசி பேக்கர்ஸ் அகாடமியோட கிளாஸ் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்ல நீங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கிளாஸஸ் மட்டும் இல்லைங்க, கேக்ஸ், குக்கீஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் ஆர்டர்ஸ் கூட எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி அவங்கள கால் பண்ணி நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே அதை அனுப்பிச்சு வைப்பாங்க. மைதா பிஸ்கெட்ஸ் மட்டும் இல்லைங்க, ராகி, கம்பு, சோளம் அண்ட் சிறுதானியம் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா யம்மியா பிஸ்கெட் செஞ்சுட்டு இருக்காங்க. பல்க் ஆர்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, ரீட்டைல் ஆர்டர்ஸ் கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்காக ஜேசி பேக்கர்ஸ் அகாடமில இருந்து சாக்கோலாவா கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறாங்க. என்னதான் இந்த கேக்கை நான் செய்யலைனாலும் 2 கேக்கை உள்ள தள்ளின எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க ப்ரொஃபஷனல் பேக்கிங் கத்துக்கலாம். வணக்கங்க. நம்ம இது வந்து ஜேசி பேக்கர்ஸ் அகாடமி கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில் இருக்குங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சிம்பிள் லாவா கேக்கோட ரெசிபி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளார் 50 கிராம், பவுடர் சுகர் 50 கிராம், டார்க் சாக்லேட்
110 gram, dark cocoa powder 10 grams, whole egg 2, egg white 1, butter 50 grams. egg white நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு egg white ஸோ அது வந்து நல்லா நம்ம பீட் பண்ண போறோம். எக் ஒயிட் வந்து நல்லா ஃபோம் முறை வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நுறதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் எக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். முழு முட்டை 2 முட்டையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். எக் ஒயிட்டும் ஹோல் எக்கையும் மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம பவுடர் சுகர் 50 கிராம்ஸ் வந்து உள்ள மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ நல்லா கொஞ்சம் கிரானுவல்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வெள்ளைக்கரு ஹோல் எக்கும் பவுடர் சுகரையும் மூணையும் நல்லா சர்க்கரை அந்த மூணையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வேகமாக நல்லா பீட் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்ட் நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா இப்படி கொடுக்குற மாதிரி நம்ம அடிச்சிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் பட்டர் வந்து நம்ம டார்க் சாக்லேட் 110 கிராமில் ரெண்டையும் நல்லா டபுள் பாயிலிங்கில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மிக்சரில் நம்ம இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெல்ட் பண்ணி நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம லைட்டாக இதில் வந்து மிக்ஸ் பண்ண, ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, மெதுவாக பீட் பண்ணணும். இப்போ ஃப்ளார் ரீஃபண்ட் ஃப்ளாரில் நம்ம கோகோ பவுடர் 10 கிராம்ஸ் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பூனில் சும்மா லைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோகோ பவுடரும் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போது இந்த நம்ம பேட்டரில் இந்த நம்ம கோகோ பவுடரும் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இது நம்ம ஃபுல்லாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ண வேணாம் சொன்ன மாதிரி. ஸோ பீட் இட் ஜென்ட்லி. வெனிலா எசன்ஸ் 10 ml. வெனிலா எசன்ஸ் நம்ம ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ நல்லா பதமாக இந்த அளவுக்கு நம்ம டார்க் சாக்லேட் போட்டதுனால இந்த பதத்துக்கு நம்ம ஃப்ரீ ஃப்ளோவாக உழுகிற மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கணும். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணோம்னா இதாயிரும், ஸ்மூத் ரைஸ் ஆகாது. ஸோ நம்ம லாவா கேக் கப்பில் இந்த மாதிரி ஒரு 50 கிராம்ஸ் நம்ம போர் பண்ணிக்கணும். நம்ம இப்போ லாவா கேக்கோட பேட்டர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணுறது தான் இப்போ நம்மளோட வேலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 6 to 7 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும்.
இப்போ நம்ம பவுடர் சுகரை, ஐசிங் சுகர் இல்லை பவுடர் சுகரில் லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கோகோ பவுடரை சும்மா அப்படியே லைட்டாக டஸ்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நமக்காக ஜேசி பேக்கர்ஸ் அகாடமில இருந்து ரொம்ப ஹெல்தியான ஹோல் வீட் பிஸ்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறாங்க. வாங்க ப்ரொஃபஷனல் பேக்கிங் கத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 110 கிராம் கோதுமை மாவு, 70 கிராம் நாட்டு சர்க்கரை, 70 கிராம் அன்சால்டட் பட்டர், 5 கிராம் மில்க் பவுடர், 10 ml வெனிலா எசன்ஸ். முதல்ல நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதோட நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போறோம். அடுத்ததா மில்க் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ். இதுல நம்ம பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ண போறது இல்ல. சோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி வெர்ஷன். அடுத்ததா பட்டரை நல்லா உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சம் கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். இதுவும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போறது கிடையாது. ஏன்னா பட்டர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம இதை ஃபிளாட்டன் பண்ண போறோம். இது ரொம்ப தின்னாயிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு திக்காவே இருக்கட்டும். இப்போ லைட்டா ஃப்ளோர் டஸ்ட் பண்ணுங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டா தேய்ச்சி விடுங்க. மேல மட்டும் உங்களுக்கு ஃபிளாட்டன் ஆகணும். அதுக்காக தான். அடுத்ததான் நம்ம குக்கி கட்டர் வச்சு ஷேப் பண்ணலாம். இதுவும் கட் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிற மாவையும் நம்ம கலெக்ட் பண்ணி இதே மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதோ சூப்பரா எல்லாத்தையும் ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா நம்ம இத பேக்கிங் ட்ரேல அடுக்கிடலாம். பேக் பண்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும் 180 டிகிரி செல்சியஸ்ல. அண்ட் நம்ம இப்போ 170 டிகிரி செல்சியஸ்ல 10ல இருந்து 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போறோம். இதோ டைம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணியாச்சு. நம்ம பிஸ்கெட்ஸும் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இங்க நம்மளோட பிஸ்கெட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஜேசி பேக்கர்ஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi, this is JC Bakers Academy, Sundarapuram, Coimbatore.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து 1 month ப்ரோக்ராம், 1 week ப்ரோக்ராம், 3 days ப்ரோக்ராம் வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் பேக்கர்ஸ், ப்ரொஃபஷனல் பேக்கர்ஸ், இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் சுந்தராபுரம் கோயம்புத்தூரில் இருக்கு. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9944875928க்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.